குமாரன் பரிசுத்த ஆவியான நாமம் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துக்குள்ளாக நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் தொழுது கொள்ளவும், உம்மை ஆராதிக்கவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். கர்த்தாவே ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் இறுதி வரை உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தி காக்கல வேண்டுமாக நாங்கள் சுபிக்கின்றோம். கர்த்தாவே, இந்த ஆராதனையை பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலமாக ஆசீர்வதிக்க வேண்டுமாக, நிரப்ப வேண்டுமாக நாங்கள் சுபிக்கின்றோம். உடைய தூய ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தி காத்தல வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தயவாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே. ஆமென். ஆகஸ்ட் மாதம், இந்த மாதத்தில் இந்த புதிய மாதத்துக்கான ஆராதனையிலே நாம் அனைவரும் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணமாக நம்முடைய கரங்களில் உள்ள கீர்த்தனை புத்தகத்திலே 137வது கீர்த்தனை, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் என் ஆத்துமா உம்மை நோக்கி கதறுகிறது என்ற ஒரு பாடலை அனைவரும் இணைந்து பாடுவோம். வாருங்கள். நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பே. நாங்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறும். தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பே. ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவார். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவார். அவரின் ரட்சிப்பினால் தினமும் போற்றிடுவோம். அவரின் ரட்சிப்பினால் தினமும் போற்றிடுவோம். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் காப்பே. தேவான் தேசத்திலும் ஏர்மோன் மலைகளிலும், யோர்தான் தேசத்திலும் ஏர்மோன் மலைகளிலும், சிறுமலைகளில் இருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். சிறுமலைகளில் இருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பே. நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, ஆத்துமா உம்மையே
நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாசத்தின் வழியாக பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். வாருங்கள். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துக்குமல்ல பிதாவாகிய பராபரனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒன்றான குமாரனும் நம்முடைய நாதனுமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பிக்கப்பட்டு கன்னியின் நடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சொர்க்கத்துக்குள்ள பிதாவாகிய பராபரனுடைய வலது பார்சத்தில் வீட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஜீவனுள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்தில் நாம் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்க திரியேக கடவுள் தாமே நமக்கு உதவி ஒத்தாசை செய்வாராக. ஆமென். இந்த புதிய மாதத்திற்கான தொழுகையிலே நம்மோடு இணைந்து ஆராதனையிலே பங்கு பெற்றதோடு மட்டுமல்லாது இறைச்செய்தியை பகிர்ந்து கொள்வதற்காக கோழிப்பாறை குருசகரத்தின் அருத்திரு கார்த்திக் அவர்கள் இப்பொழுது நம்மோடு இணைந்து இறைச்செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆவலாக உள்ளார்கள். அவர்களை குமராட்சி குருசகரத்தின் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இறைமகன் கிறிஸ்துவின் தூய திருப்பெயராலே இறைமக்கள் நண்பர்கள் யாவருக்கும் புதிய மாதத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் அன்போடு பகிர்ந்து கொள்கிறேன். 2020 ஆண்டில் 7 மாதங்களை கடந்து 8வது மாதத்துக்குள் நாம் பயணம் செய்கின்றோம். இந்த மாதத்தினுடைய இறை வாக்குத்தத்தத்துக்கான சிந்தனைக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக இறைவேண்டல் செய்வோம். வாருங்கள். எல்லா அருள் வளங்களுக்கும் ஆதாரமான எங்கள் விண்ணக தந்தையே, உன்னுடைய திருப்பெயரொன்றை போற்ற பெறுக. நீ தந்திருக்கின்ற புதிய மாதத்திற்காக நன்றி படைக்கிறோம். இந்த புதிய மாதத்திலே உடைய திருவார்த்தைகளை எங்கள் உள்ளங்களில் சுமந்தவர்களாக நாங்கள் பயணம் செய்வதற்கு உடைய திருவார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து வழிநடத்தும்படி இறைமகன் கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வேண்டிக் கொள்ளுகிறோம். சுவாமி. ஆமென். நண்பர்களே, இறைமக்களே, இம்மாதத்திலே ஆண்டவர் நமக்கு அளித்திருக்கின்ற இறை வாக்கு தத்தம் யோவான் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களினுடைய நம்பிக்கையை ஊன்ற கட்டுவதற்காக, குறிப்பாக துன்புறுகின்ற சீடர்களினுடைய நம்பிக்கையை ஊன்ற கட்டுவதற்காக தம்முடைய திருவாய் மலர்ந்த திருமொழிகளை முன்னுரைப்பதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்கு பின்பு 90 கிறிஸ்துவர்கள், குறிப்பாக சின்ன ஆசியாவில் வாழ்ந்த கிறிஸ்துவர்கள் பெரிதும் துன்புறுத்தப்பட்டார்கள். உரோமைய மன்னரை வழிபட வேண்டும், பொமீசியன் அரசரை ஆண்டவர் என்று அழைக்க வேண்டும். இவற்றை மறுத்ததினாலே அவர்கள் அரசுக்கு எதிராக குற்றம் புரிந்தவர்கள், மூட நம்பிக்கையாளர்கள், குழப்பவாதிகள் என்று பல குற்றத்துக்குள்ளாக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டார்கள். இந்த துன்புறுத்தல்கள் எல்லாம் யோவான் நற்செய்தியாளர் நினைவில் கூர்ந்து இயேசு முன்வைத்ததை இங்கு முன்வைத்து எழுதி காட்டுகின்றார். சீடர்கள் துன்புறுகிறார்கள். அவர்கள் துன்புறுவதை முன்பாக உரைத்து தேற்றவாளனை அனுப்பி அவர்களின் நம்பிக்கையை ஊன்ற கட்டுவேன் என்று சொன்ன ஆண்டவர், ஒருவேளை இந்த காலகட்டங்கள் நாம் கூட இந்த காலகட்டங்களில் கூட தம்முடைய துணையாளரை கடவுள் நமக்கு அனுப்புகின்றார். என்றால் இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், கொரோனா என்கிற நோய் தொற்று உலகளாவிய சூழ்நிலையில் மக்கள் மனங்களிலே பெரிய அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது. வாழ முடியுமா என்கிற மிகப்பெரிய கேள்வி. ஒரு பக்கம் உயிருக்கான போராட்டம், உடைமைக்கான போராட்டம், பல போராட்டங்கள், அச்சங்கள் என்கிற மிகப்பெரிய பேராபத்துகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடவுள் இந்த புதிய மாதத்தில் நமக்கு நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய வாழ்வையும் ஊன்ற கட்டுவதற்காக தருகின்றார். சொல்லுகிறார், துணையாளரை தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் என்கிறார். பாருங்கள், அந்த தேற்றவாளன், அந்த துணையாளர் நம்மிடமிருந்து ஆற்றப்போகின்ற, நம்முடைய வாழ்வுக்கும் நம்பிக்கைக்கும் ஆற்றப்போகிற மாபெரும் செயல்கள் என்னவென்று இணைந்து சிந்தனை செய்வோம். வாருங்கள். ஆண்டவர் அனுப்ப போகின்ற தேற்றவாளன் முதலாவது நம்மோடு உடன் இருப்பார். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு
சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களிடத்துக்கு நான் அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் சீடர்கள் தனியாக தம்முடைய பணியை செய்யக்கூடாது, நம்பிக்கையில் அவர்கள் ஊன்ற கட்டப்பட வேண்டும், அடுத்தவர்களின் நம்பிக்கை ஊன்ற கட்ட வேண்டும் என்கிற உயரிய நோக்கிலே தேற்றவாளனை அனுப்பி தாமே அவர்களோடு இருந்து பயணம் செய்வேன், உடன் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை இந்த 2020 ஆண்டிலே 7 மாதங்களை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். நம் புதிய மாதத்துக்குள் பயணம் செய்ய போகின்றோம். இந்த உலகளாவிய அச்சம், உயிரை பற்றின அச்சம், உடைமையை பற்றின அச்சம், வாழ முடியுமா என்கிற மிகப்பெரிய கேள்வி, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளே நம்மை யார் காப்பார் என்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு உடன் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எப்படி உடன் இருப்பாராம்? தேற்றரவாளனாகிய சத்திய ஆவியாகிய கடவுள் நம்மோடு உடனிருந்து நம்மை வழிநடத்த போகிறார். ஒருவேளை இந்த புதிய மாதத்தை துவங்குகிற நீங்களும் நானும் கடவுள் நம்மோடு உடன் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையிலே இந்த புதிய மாதத்திலே நாம் பயணம் செய்ய வேண்டும். நோய் தொற்று ஒரு பக்கம் இருக்கலாம், அச்சங்கள் ஒரு பக்கம் இருக்கலாம், வாழ முடியுமா என்ற கேள்விகள் ஒரு பக்கம் இருக்கலாம். இருந்தாலும் நம்மை வாழ்விப்பதற்காக, நமக்கு வாழ்வு கொடுப்பதற்காக கடவுள் நம்மோடு உடன் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஏசாயா இறைவாக்கு எழுதின நூல் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். கடவுள் நம்மோடு உடன் இருக்கிறார் என்பதை மனதில் கொள்வோம். இந்த புதிய மாதத்திலே தொடர்ந்து தேற்றரவாளனாம் துணையாளரோடு பயணம் செய்வோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் அனுப்ப போகின்ற துணையாளர் தேற்றரவாளன் வந்து நம்மோடு இருந்து நமக்கு ஊக்கமளிப்பார். அதுதான் 2வது சிந்தனை. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற போது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று சொல்லுகிறார். நண்பர்களே, இறை மக்களே, இந்த புதிய மாதத்திலே பயணம் செய்கிற உங்களோடும் என்னோடும் கடவுள் தம்முடைய திருவாய் மலர்ந்து சத்திய வார்த்தைகளை தம்முடைய தேற்றரவாளனாம் தூய ஆவியார் மூலமாக நமக்கு அருளி நம்மை தூய வழிகளிலே நடத்துகிறார் என்பதை நாம் மனதிலே முதலாவது முன்னிறுத்த வேண்டும். சீடர்களுக்கு எவ்வாறு கடவுள் எது சத்தியம், எது பொய்மை, எது வாய்மை, எவை நல்லவை, எவை கெட்டவை என்று பகுத்தறிந்து போதித்தாரோ, இந்த புதிய மாதத்தில் பயணம் செய்கிற உங்களுக்கும் எனக்கும் கடவுள் அவற்றை பகுத்தறிந்து போதித்து எவை நல்லவை கெட்டவை என்று, எவை நிலையானவை எவை நிலையற்றவை என்று, எவற்றுக்கு பயப்பட வேண்டும் எவற்றுக்கு பயப்படக்கூடாது என்று இந்த காலகட்டங்களில் நமக்கு போதித்து நம்மை சகல சத்தியத்திற்குள் நடத்தி நம்முடைய உள்ளங்களுக்கு ஊக்கம் கொடுப்பார். இந்த காலகட்டங்களில் எல்லாருடைய உள்ளங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருடைய உள்ளங்களே ஊக்கமற்ற நிலையில் இருக்கிறது. காரணம், பயம் ஒரு பக்கம் பல்வேறு கேள்விகள், வாழ முடியுமா என்கிற கேள்விகள். இந்த கேள்விகள் எந்த செய்தித்தாள்களிலும் ஊடகங்களில் பார்த்தாலும் கொரோனா என்கிற நோய் தொற்றை குறித்த செய்திகள். மனிதனுக்கு பெரிய அச்சம். ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்தை கடந்து போயிட்டு வரக்குள்ள நம்முடைய உள்ளம் படுகின்ற பாடுகளை நீங்களும் நானும் நன்பாக அறிவோம். ஊக்கமற்றிருக்கிற சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் கடவுள் சொல்லுகிறார், தேற்றரவாளனாம் கடவுள் தம்முடைய சத்திய வார்த்தைகளை நம்முடைய உள்ளங்களில் அனுப்பி நம்மை நிலை வாழ்வுக்கும் நம்முடைய வாழ்வு பயணங்களிலே தொடர்ந்து பயணம் செய்வதற்குரிய ஊக்கத்தை கொடுப்பார் என்பதை நம் இந்த புதிய மாதத்திலே நம்முடைய அகத்திலே அச்சிட்டுக் கொள்ளுவோம். அந்த வார்த்தைகளை தொடர்ந்து பிடித்துக் கொண்டவர்களாக பயணம் செய்வோம். கடவுள் நம்மை நிறைவாக வழிநடத்துவார். கடவுள் ஊக்கம் கொடுக்கிறார். அதற்கு தான் தம்முடைய தேற்றவாளனை அனுப்புகிறார் என்பதை மனதில் கொள்ளுவோம். ஆண்டவர் அனுப்ப போகின்ற தேற்றரவாளன் நம்மை உறுதியோடு உழைக்க செய்கிறார் என்பதை நாம் மனதில் கொள்வோம். அதுதான் 3ஆம் சிந்தனை. யோவான் 15ஆம் அதிகாரம் 26ஆம் திருமொழியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், வரப்போகிற சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். ஆண்டவரை பற்றின சாட்சியை கொடுத்து கொண்டே இருக்கிற தேற்றரவாளன் நம்மையும் சாட்சியாக வாழ சொல்லுகிறார். சாட்சியாக வாழ்வது என்பது நாம் தொடர்ந்து உழைக்க வேண்டும் என்கிற உயரிய சிந்தனைகளை நம்முடைய உள்ளங்களிலே புகுத்துகின்றார். அவற்றை நம் மனதிலே கொள்வது அவசியம். இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, மனிதனுடைய இயல்பு வாழ்வு சூழ்நிலைகளிலே பெருத்த மாற்றங்கள். யாரும் சுதந்திரமாக இயல்பாக செயல்பட முடியவில்லை. போக்குவரத்துகளிலிருந்து, பரிமாற்றங்களிலிருந்து, எல்லா விதமான வேலைப்பாடுகளில் எல்லாவற்றிலும் பெரிய மாற்றங்களை சந்தித்திருக்கிறோம். மனிதன்
உழைக்க முடியுமா, வாழ முடியுமா என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. இருந்தாலும் இவற்றுக்கு மத்தியிலே நமக்கு இலக்குகள் இருக்கிறது, கடவுள் அளித்திருக்கிற பொறுப்புகள் இருக்கிறது, கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற காரியங்கள், பல திட்டங்கள் இருக்கிறது. இவற்றில் எல்லாம் தொடர்ந்து நாம் உழைக்க வேண்டும். மன அச்சங்களோடு, மன சோர்வுகளோடு அவற்றிலே நாம் வீழ்ந்து விடக்கூடாது. இந்த காலகட்டங்களிலே, இந்த நோய்களை குறித்த அச்சங்களிலே தொடர்ந்து உழைக்கிற உறுதியான சிந்தனையை தருவதற்கே கடவுள் தம்முடைய தூய ஆவியாம் தேற்றவாளனை நம்மிடத்தில் அனுப்புகின்றார். அவர் வருகிறார், நம்முடைய உள்ளத்தை தேற்றுகிறார், ஊக்கம் கொடுக்கின்றார். தொடர்ந்து நம்முடைய திட்டங்களிலும், பொறுப்புகளிலும், இலக்குகளிலும், எதிர்நோக்குகளிலும் உழைக்க சொல்லுகின்றார். அதற்கே கடவுள் நம்முடைய தேற்றவாளனை அனுப்புகின்றார் என்பதை நம் மனதிலே முன்னிறுத்த வேண்டும். நண்பர்களே, இறை மக்களே, இந்த புதிய மாதத்திலே பயணம் செய்கிற நீங்களும் நானும் நம்முடைய மனதிலே, அகத்திலே அச்சிட்டுக் கொள்ள வேண்டியது, அகத்திலே முன்னிறுத்த வேண்டியது என்னவென்றால், ஆண்டவர் சொல்லுகின்றார், தம்முடைய தூய ஆவியாம் தேற்றவாளனை உங்களிடத்தில் அனுப்ப போகிறேன். அந்த தேற்றவாளன் உங்களிடத்தில் வந்து உங்களோடு உடன் இருப்பார், எல்லா நிலைகளிலும் உங்களுடன் இருப்பார், ஊக்கம் கொடுப்பார், உறுதியோடு உழைக்க செய்வார். கடவுள் நம்மை எவற்றுக்காக உருவாக்கினாரோ, நம்மை எவற்றுக்காக படைத்திருக்கிறாரோ, எவற்றுக்காக வாழ்வித்துக் கொண்டிருக்கிறாரோ, அந்த பயணங்களிலே தொடர்ந்து உழைப்போம். அதற்கு தூய ஆவியாம் தேற்றவாளர் நமக்கு மிகப்பெரிய உதவி புரிவார். கடவுள் இந்த திருமொழிகளினாலே இந்த புதிய மாதத்துக்குள் நிறைவான பயணங்களை செய்ய நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி காப்பாராக. ஆமென். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டிக் கொள்ளுவோம். எல்லா அருள்வளங்களுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இந்த புதிய மாதத்திலே நாங்கள் எங்கள் வாழ்வு பயணங்களிலே, நீர் கொடுத்திருக்கிற இலக்குகளிலே, திட்டங்களிலே, திருப்பணிகளிலே நாங்கள் தொடர்ந்து பயணம் செய்வதற்கு நீர் தந்திருக்கின்ற தேற்றவாளனாம் தூய ஆவியாருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நீர் எங்களின் ஆறுதலாக இருந்து எங்களை இந்த புதிய மாதத்திலே தொடர்ந்து ஆண்டவரை நாங்கள் பயணம் செய்யும்படியான அருள் வளங்களை கொடுக்கும்படி, ஆதாரங்களை கொடுக்கும்படி, ஆற்றலை கொடுக்கும்படி உடைய திரு சமூகங்களிலும் கொண்டாடுகின்றோம். இந்த நோய் தொற்றின் காலகட்டங்களிலே மனித மனங்களில் இருக்கிற அச்சங்களை கர்த்தர் அப்புறப்படுத்துவீராக. புதிய நம்பிக்கையும் புதிய ஆற்றல்களையும் கொடுப்பீராக. நீர் தருகிற ஊக்கம், நீர் உடனிருந்து எங்களை உழைக்க செய்கிற ஆண்டவரே நம்பிக்கை, இவைகள் எல்லாம் எங்களை வாழ்விக்கட்டும். நீர் எங்களோடு உடன் இருப்பது வாழ்விப்பதற்கு என்பதற்கு நாங்கள் நினைத்து உங்களோடு கூட இணைந்து வாழும்படியான கிருபைகளை கொடு. எல்லாரும் நன்றாக இருக்கவும், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கின்ற சூழ்நிலைகள் உருவாகும் கடவுள் அருள் செய்யும்படி ஆண்டவர் இந்த நோய் தொற்றின் காலங்களிலே எல்லாரிடத்திலும் இந்த நோய் தொற்றுகளை குறித்த அச்சங்கள் அப்புறப்படவும், எல்லா நோயாளிகளும் நலம் பெறவும் கடவுள் அருள் செய்யும்படி இறைமகன் கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வேண்டிக் கொள்ளுகிறோம். சுவாமி. ஆமென். இறை மக்களே, நண்பர்களே, யாவரையும் நான் மீண்டும் வாழ்த்துகின்றேன். இந்த புதிய மாதத்தினுடைய இறை செய்தியை வழங்குவதற்கு உதவி புரிந்த ஆண்டவருக்கும் மற்றும் குமராட்சி குருசேகரத்தினுடைய ஆயர் அருள் திரு ஜான் அவர்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் புதிய மாதத்திலே அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் தியானத்தை அருமையாக நடத்தி கொடுத்த கோழிப்பாறை குருசேகரத்தின் ஆயர் அருட்பணி கார்த்திக் அவர்களுக்கு எங்களுடைய குமராட்சி குருசேகரத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தத்தாமே அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக தன்னுடைய தனிப்பட்ட குடும்ப ஜெபத்தில் ஏறெடுத்துக் கொள்வோம். நம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான நேரத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே ஆண்டவரே, காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிதாக இருக்கின்ற சொல்லி வேதத்தில் வாசிக்கின்றபடி இந்த காலை நேரத்திலும் உம்மை நாங்கள் ஆராதிக்கவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் கர்த்தர் பாராட்டின மட்டில்லா கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் இறுதி வரை உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தின கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே ஆண்டவரே, இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான மாதமாக இருக்க நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தி காத்துள்ள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே உம்முடைய சத்திய ஆவியானவர் துணை கொண்டு நாங்கள் இந்த மாதம் முழுவதும் நடக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய கருவிகளாக எங்களை எடுத்து உலகத்திற்கு ஒளியாகவும் உலகத்திற்கு உப்பாகவும் பிறருக்காக பயன்படுத்த கர்த்தர் எங்களை பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். உடைய மாறாத கிருபையின் பிரசன்னம், உடைய மாறாத கிருபையின் அனுக்கிரகம் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்து வழிநடத்தி காத்துள்ள வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தயவாய் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்லவல்ல பரலோக பிதாவே, ஆமென். பரமண்டல எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றட்டு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை மன்னித்தரலும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை ரட்சித்தரலும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். இது உலகத்தின் கடைசி பரியந்தம் வரைக்கும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன நம்முடைய
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய பராபரனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் ஆசீர்வாதமாய் நடத்தணும் என்றும் என்றும் நம் அனைவரோடும், குறிப்பாக இந்த காணொலியின் வாயிலாக நம்மோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியுடைய குடும்பத்தோடும் இல்லத்தோடும் உள்ளத்தோடும் இருந்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி காப்பதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமேன். பராபரண ஸ்தோத்திரம்.